தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புக்கால தொல்லியல் ஆய்விடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஆதிச்சநல்லூரில் பெருங்கற்கால இரும்புகால தொல்பொருட்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மற்பாண்டங்கள், என்னென்ன மாதிரியான நேரத்தில் அப்படின்னா கருப்பு சிவப்பிலான மற்பாண்டங்கள், அப்புறம் இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல் மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதில் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பெருங்கற்கால, அதாவது கற்களாலான பொருட்களும் கிடைச்சிருக்கு, இரும்பாலான பொருட்களும் கிடைச்சிருக்கு. பாருங்கள், முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மற்பாண்டங்கள், அப்புறம் இரும்பாலான குத்துவாள், கத்தி, ஈட்டிகள், அம்புகள், சில கல் மணிகள், அப்புறம் ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வேற என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வீட்டு விலங்குகள், அப்புறம் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகளுடைய வெண்கல உருவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் மற்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த திறனை பெற்றிருந்தனர் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால் பார்த்தீங்கன்னா உறுதி செய்துக்க முடியுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் இருக்கிற பெருங்கற்கால இரும்புகால தொல்பொருட்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழடியில் என்னென்ன மாதிரியான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சார்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. அதாவது என்னென்னா, இந்த திருபுவனம் தாலுகாவில் இருக்க கீழடி அப்படின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தோண்டும் போது சங்க காலத்தை சார்ந்த பழமையான நகரம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அகழ்ந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. செஞ்சு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன. அதாவது ஒரு நகரமே கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ நகரம் என்ன மாதிரி எந்த பொருளில் கட்டப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான வசதியில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் கிடைச்சிருக்கு, நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள்லாம் இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் மேலும் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெங்கல் படிகமும், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழடியில் நடத்தின ஆய்வில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மற்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைனா தாயக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் பகடை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்கிற பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கு. ஸோ ஒரு 2 சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 2 மாதிரி அப்படின்னா இந்த 2 சாம்பிளையும் செக் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தொல்லியல் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் வயது கணிப்பு அந்த மெட்டீரியலை வச்சு இந்த மெட்டீரியல் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவுடைய புளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்க பீட்டா அனலிட்டிக் அப்படின்ற நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பீட்டா அனலிட்டிக் நிறுவனம் சோதனை பண்ணி அந்த சோதனையை ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அந்த சோதனையில் இந்த பொருட்கள் கிமு புதாண்டுக்கு முன் 2000 சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கு ரோம் நாட்டை சார்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த ரோம் நாட்டின் பழங்கால தொல்பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கீழடியில் கிடைச்சிருக்கும் போது என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் இந்தியாவிற்கும் ரோமுக்கும் இடையில நிலவிய வணிக தொடர்பை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வணிக தொடர்புக்கு இதுவே ஒரு சான்று. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு ஒரு தகவல்.
தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரிப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்வழி போக்குவரத்து தான், ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் கடல்வழி தான். அப்போ போகும்போது கப்பல்லேருந்து அங்கே இறக்குமதி செய்கிறாங்க இல்லைங்களா, இறக்குமதி செய்யும்போது அங்கே வந்து வரி விதிச்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு பெரிப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தல் அப்படின்ற இடத்துல என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள் அப்படின்னா என்னென்னா வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களிலான கண்ணாடி மணிகள். அப்புறம் இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களாலான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தலில் கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிலாலான, அப்புறம் கற்களாலான, அடுத்தது இரும்பிலாலான பொருட்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கதிர் அறுக்கும் அரிவாள். கதிர் இருக்கிறது நெல் இருக்கிறது, பயிர் இருக்கிற அந்த அரிவாள் இருக்கு இல்லையா, நெல் இருக்கிற அரிவாள் அது கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கதிர் இருக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் இதெல்லாம் தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றாக இருக்குது. இங்கே கிடைச்சிருக்கிற அரிசி நிரம்பிய பானை மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிறதா சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, இது எந்த காலகட்டத்தில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா பெருங்கற்கால இரும்பு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம் அப்படின்னா அந்த கிமு 200 சார்ந்த காலகட்டமாக சொல்லப்படுது. ஸோ அந்த கிமு 200 கட்டங்களில் வந்து இந்த மாதிரியான கதிரறுக்கும் அருவாள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ கதிரறுக்கும் அருவாள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெல் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அருவாள் வந்து நெல் இருக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, மற்றதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அரிசி நிரம்பிய பானை வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அரிசி நிரம்பிய பானை கிடைச்சிருக்கிறது அப்படிங்கும்போது மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது அப்படிங்கிறது மெய்ப்பிக்கிறது. எந்த இடம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தல் அப்படின்ற கிடைச்சிருக்கிற அந்த அகழாய்வு தொல்பொருளில் இருந்து நம்மளால் இதை தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அரிசி நிரம்பிய பானையை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது மக்களுடைய முக்கிய உணவாக அரிசி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் நடத்தப்பட்ட ஆய்வில் என்னென்ன தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தொல்லியல் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோட பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்புறம் பையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அப்புறமா இந்த வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கிடைச்சிற இந்த பொருட்களை ரேடியோ கார்பன் முறையில், அதாவது என்னென்னா இப்போ ஒரு பொருள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரேடியோ கார்பன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது அதில் அந்த பொருளுடைய வயசு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிமு பொதாண்டுக்கு முன் 1000 அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. 1000 அப்படின்னு நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம கிபியில் இருக்கோம், கிமு 1000 அப்படின்னு எத்தனை காலம் பாருங்களேன். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இரும்பினாலான கற்களாலான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ரேடியோ கார்பன் முறையில் இந்த பண்பாட்டுடைய காலம் கிமு 1000 அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் இது ஒன்று, வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி அப்படிங்கிறது. தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல்ல இருந்து என்னென்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் அப்படின்ற ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. பதிற்றுப்பத்தில் கொடுமணல் அப்படின்ற ஊரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க.
பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் அப்படின்ற ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணலில் வேறு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சுகள், சுருள்கள், அப்புறம் துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக என்னென்ன மாதிரியான மணிகள் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், இதெல்லாம் தொல்லியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல்ல. அதுக்கப்புறமா புதைகுழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட இந்த நினைவுக்கள் பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னும் கணிச்சிருக்காங்க. அங்கே புதை மேட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற நினைவுக்கள் மின்ஹேர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமணல் அப்படின்ற ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்.